ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நீங்கள் முறுக்கு சாப்பிடணுன்னா அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி கஷ்டப்படுங்க. ஆனால் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதுங்க. நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுப்பான ரொம்பவே சுவையான இந்த முறுக்கு 10 நிமிஷத்தில் செய்யலாங்க. வாங்க இப்போ கிறிஸ்பியான முறுக்கை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு இட்லி மாவுங்க. இன்றைக்கி அரைச்ச மாவு இல்லைன்னா நேற்று மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மாவு ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாதுங்க. புளிச்சிருந்தா நல்லா இருக்காது. அதனால புளிப்பு இல்லாத மாவை எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலைங்க நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் பொடிங்க, தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் ஓமம்ங்க. இந்த மாதிரி ஓமத்தை இது போல் கையில் கொட்டி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. இதை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் எள்ளுங்க. நான் வந்து கருப்பு எள்ளு தாங்க சேர்க்கிறேன். வெள்ளெல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் எதையும் சேர்க்காம நல்ல கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இட்லி மாவில் இருக்கிற ஈரமே வந்து எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். நான் தண்ணி சேர்க்காமலே இட்லி மாவில் இருக்கிற ஈரமே எனக்கு கரெக்டாக வந்ததுங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ முறுக்கு பொரிச்சு எடுக்க எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதும் அதுலேருந்து அரை குழிக்கரண்டி எண்ணெய் வந்து எடுத்து மாவில் சூடாக ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக கிடைக்கும். முறுக்கு பிழியவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ அந்த ஆயில் வந்து எல்லா இடமும் பரவுற போல் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ஆயில் வந்து ஊற்றுனதுமே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடுங்க மாவு. முறுக்கு பிழியும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது போல் நம்ம வந்து முறுக்கு அச்சு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்டார் இருக்கிற அச்சு தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பிசைஞ்ச மாவிலேருந்து சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கலாங்க. நம்ம அச்சில் வந்து கொள்றது போல் உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இப்போ அச்சு மாவு வந்து போட்டு முறுக்கை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு புளியறதுக்கு வந்து நான் வந்து ஜல்லி கரண்டி எடுத்திருக்கேங்க. இதில் தான் நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோங்க. எவ்வளோ ஈஸியாக அழகாக வருது பாருங்கள். ரொம்பவே மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால பிழிய பார்த்து ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சின்னதாகவும் பிழிஞ்சு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய முறுக்காக போட்டிருக்கேங்க. இப்போ இதோட எண்டில் வந்து நம்ம லைட்டாக முனையில் ஒட்டிக்கலாங்க. அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போட பார்த்து பிரியாமல் இருக்கும். இதே போல் இன்னொரு கரண்டியில் வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால இது போல் பிழிய பார்த்து ஈஸியாக வருங்க. ஹார்டாக இருக்கக்கூடாது. மாவு இது போல் எண்டில் வந்து முனையில் வந்து ஒட்டிடலாங்க. அதே மாதிரி தாங்க பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அடுப்பை வந்து மீடியமாக வச்சுடுங்க. இல்லைன்னா போட்டதும் ரொம்ப வந்து சிவந்துடும். அதனால் மிதமான தீயில் இருந்ததுன்னா உள்ளே வந்து மேலே நல்லா கலராக கிடைக்குங்க. இப்போ மிதமான தீயில் முறுக்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டு 2 சைடுமே லைட் ப்ரௌனாக வந்ததும் எடுத்துடலாங்க. இது போல் ஆயிலை வந்து பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் எடுத்தால் நல்லா ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் இது போல் பிழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே 1 கப் இட்லி மாவு 1 கப் பொட்டுக்கடலை பொடியை தாங்க சேர்த்தேன். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பான இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெடிங்க. நீங்கள் முறுக்கு சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா கடையில் போய் வாங்க வேணாங்க. வீட்டில் இருக்க 1 கப் இட்லி மாவு இருந்தால் போதும். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பான ஈஸியாக நீங்கள் ஸ்நாக்ஸாக சேர்த்து தரலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.